ஹலோ எவ்ரிவன். இன்று நம்ம சேனலில் சுவையான தேங்காய் பால் சாதம் செய்வது எப்படி என்று பார்க்க போகிறோம். இது ஒரு நெய் மணமணக்கும் தேங்காயின் ரிச்னஸோட வரும் சூப்பர் டேஸ்டி ரைஸ் வெரைட்டி. இது லஞ்ச் பாக்ஸுக்கும் ஸ்பெஷல் லஞ்சுக்கும் பர்ஃபெக்ட். ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுக்கலாம். சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 20 minutes பிஃபோர் ஊற வச்சா போதும். நெக்ஸ்ட் தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, புதினா மற்றும் ஸ்பைசஸ் லைக் பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் மற்றும் கறிவேப்பிலை. தேங்காய் பால் எடுக்கிறதே ஒரு அனுபவம். தேங்காய் அதிகமாகவும் தண்ணீர் கம்மியாகவும் சேர்த்து 1 டம்ளர் பால் எடுத்துக்கணும். முதலில் ஒரு குக்கரை எடுத்து நெய்யை ஜெனரஸாக ஊற்றிக்கோங்க. அது உருகும் போதே மணமும் உங்கள் கிச்சனை முழுக்க வடியும். இப்போ அதில் கிராம்பு, லவங்கப்பட்டை, சோம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு ராயல் பிரியாணி மாதிரி ஃபீல் வரும். இந்த ஃப்ளேவர் தான் இந்த சாதத்துக்கு ஒரு ரீகல் டச் தரப்போகுது. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வெங்காயம். அது சாஃப்டாக கோல்டனாக ஆனதும் பக்கத்தில் நம்ம பாஸ்மதி சாதம் தயாராக காத்திருக்குது. ஆனால் அதுக்கு பிஃபோர் பச்சை மிளகாய் மற்றும் தக்காளியை சேர்த்து வதக்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ளேவரியான மணமான புதினா ஒரு கைப்பிடி மற்றும் கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கணும். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சுவையூட்டியான சால்ட்டும் தூவி கலக்கி விடணும். இப்போ டைம் வந்தாச்சு இந்த சாதத்துக்கு ஜீவன் கொடுக்குற ரியல் மேஜிக்: தேங்காய் பால். ஃப்ரெஷ்ஷாக நெய்யில் துவைந்த கலவை மேலே பசும்பால் மாதிரி இறங்கும் அந்த தேங்காய் பால் ஒரு ஹெவன்லி அரோமா. ஒரு கொதி வந்தோன்னே அரிசிக்கு தேவையான தண்ணீர் சேர்த்துட்டு நம்மளவே பார்த்துட்டு இருக்கிற பாஸ்மதி ரைஸையும் சேர்த்து விசில் போட்டுடலாம். இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விசில் போனோன்னே ஓப்பன் பண்ணி எகெயின் மணமணக்கிற நெய்யை சாதத்து மேலே மிதக்க விட்டு கொத்தமல்லி இலையை பரபரன்னு தூவி விட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபைவ் மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ உங்க வீடு முழுக்க ஒரு வெட்டிங் சாப்பாடு மாதிரி மனம்தான். ஒரு டிவைன் பிரசாதம் மாதிரி ஒரு ரைஸ் டிஷ் ரெடி. இந்த தேங்காய் பால் சாதம் ஒரு லஞ்ச் ஐட்டம் இல்லை, அது ஒரு மெமரி. சாப்பிடும்போதே உங்கள் சைல்ட்ஹுட் டெம்பிள் பிரசாதம், மாம்ஸ் குக்கிங் எல்லாமே நினைவுக்கு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த உணர்வை மிஸ் பண்ணாதீங்க. ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.